உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். 2026 ராசி பலன்கள் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு ராசி பலன்களுக்கும் கண்டிப்பா ஒரு ஜாக்பாட் இருக்கும்ல. எந்த மாதிரியான ஜாக்பாட்ஸ் இந்த 2026 வருடங்கள்ல இருக்கு? 2026 பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு ராசிக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள்லாம் காத்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஏற்கனவே புத்தாண்டு பலன்கள்லாம் நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் போட்டுட்டோம். இந்த ஜாக்பாட்டுங்கிறத நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த ஒரு பாயிண்ட் இருக்குடா நம்ம பொழச்சுப்படா அப்படிங்கிற மாதிரி, இந்த ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு நம்ம ராசி சூப்பராக டாப்பில் வந்துடும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான். ஸோ அந்த வகையில் நான் ஒவ்வொரு ராசிக்கும் 3 ஜாக்பாட் சொல்லலான் இருக்கேன். ஒரு குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம், குரு சனியை பார்க்கிற யோகம். இந்த 3 யோகங்களும் அவ்வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் குருவும் சனியுமாக சேர்ந்து என்னென்ன ஜாக்பாட்டுகள் எல்லாம் அள்ளி தரப்போகிறார் என்பதை பார்ப்போம். ரஞ்சி சார், 2026ல தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான 3 ஜாக்பாட் கொட்ட போகுது? பிஃபோர் ஜூன் தான் முதல் ஜாக்பாட் வருது பிருந்தா. அதுல என்ன அப்படின்னா, 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது ஒண்ணுதான், ஏரோப்ளைன்ல போறது ஒண்ணுதான். நல்லா இருக்குல்ல? அப்போ ஏரோப்ளைன்ல போறது உங்களை அப்படியே ஃப்ளைட்டு தான். கால ஒரே அரிசி பானு முகசஞ்சானு ஏன் இப்படி ஃப்ளைட்டா மாத்திக்கிட்டே இருக்கீங்க? ஏரியாவுக்குள்ளே நம்ம ஒரு டான் ஃபார்ம் ஆகிட்டோம். திடீர்னு அங்கேருந்து போகணும், மலேசியா போகணும், சிங்கப்பூர் போகணும், USA போகணும், UK போகணும். ஒரு பீதியை நம்ம ஃப்ரெண்ட்ஸே ஃபேஸ்புக்கில் பார்த்து, என்ன செக்இன்னு காட்டுது, செக் அவுட்னு காட்டுது, செக்இன்னு காட்டுது, செக் அவுட்னு காட்டுது. அப்படி எந்த கண்ட்ரிக்கு தாண்டா நீ போவேன்? அப்போ 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது கண்ட்ரியாக ட்ராவல் ஆக போகிறீங்க தனுசு ராசிக்காரர்கள். தான் யோகம் நம்பர் 1. கண்ட்ரியாக ட்ராவல் ஆகி என்ன பண்ண போகிறேன்? இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, புதிய கண்ட்ரிகளோட ஒப்பந்தங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறோம், மேன் பவர் கன்சல்டன்சிஸ் பண்ணுறவங்களாம் பொண்ணான காலம். கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான காலம். இந்த நேரத்தில் உங்களுக்கு பொண்ணு கிடச்சிரும், கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, வீட்டில் மங்கள சத்தம் கிடைக்கும். காதல் உங்களுக்கு அதோடைய காதல் அந்த மாதிரி அப்படி ரொம்ப நாளாக நாங்கள் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம் சார், எங்கள் வீட்டில் சொல்கிறதுக்கு ஒரு சரியான டைமே கிடைக்கல, இப்போ தான் சார் டைம் கிடைக்கும்னு தெரில, அப்படி வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் 7ஆம் இடத்துல குரு பகவான் அதை கொண்டு போய் கடைசியாக எப்படியாவது உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கான வழிகள் எல்லாம் பண்ணுவார். ஸோ 7ஆம் இடத்துல குரு பகவான், புதிய பார்ட்னர், உங்க கூட ஒர்க் பண்ணுற பார்ட்னர், நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்துல குரு பகவான் 7லிருந்து 5ஆம் பார்வையாக இவர்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா 11ஆம் இடத்தை பார்க்குறார். தனுசு ராசிக்காரர்களுக்கு இது முதல் ஜாக்பாட், 7 பார்க்கறது. 2ஆவது ஜாக்பாட் சனி பகவான் 10 பார்க்குறாரு. பிருந்தா 10ஐ பார்ப்பது சனி 10 பார்த்தாருன்னா உலக புகழ் பெறுவாங்க. உலக புகழ் தனுசு ராசிக்காரர்கள் வேர்ல்டு ஃபிகராக போகிறீங்க. சாதாரணமாக எனக்கெல்லாம் 200 பேர் தான் சார் இருந்தாங்க ஃபாலோவர்ஸு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி தனுசு ராசிக்காரர்கள்லாம் இப்போ உங்களை தேடுவாங்க. அப்படி யார் நீங்கள், எங்கே இருக்கீங்க, உங்கள் எந்த ஏரியாவில் இருந்தால் உங்களை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பயங்கர பிஸியஸ்ட் பர்சனாக 10ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்கும் பொழுது பிரபலமாயிடுவீங்க. அரசியலில் இருக்கிறவங்கலாம் கூட சும்மா ஒரு கிளை செயலாளர் மாதிரி வந்தேன் சார், இப்போ பார்த்தீங்கன்னா என்னை மாவட்ட செயலாளர் கூப்பிட்றாங்க சார், அதான் போகலாம், வேணாம் சார், ஸ்ட்ரெயிட்டாக MLA போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் சார். என்னடா பீதியை கொடுக்குறீங்க, இப்போ தான் அரசியலில் சேர்ந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் சட்டசபைக்கு நிற்கிறீங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு என்ன மக்கள் பிரபலமாகணுங்கிற அதிர்ஷ்டம் வந்துருச்சு, மக்கள் பிரபலம் ஆக போகிறீங்க. 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பிராண்ட் ஆகும். உங்கள் டூத்பேஸ்ட்டில் உப்பு இருக்கா, அது ஏதாவது நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் பிராண்ட் ஆயிரும். பார்த்தா உங்கள் ப்ராடக்ட் பிராண்டை சின்ன பசங்கள்லாம் உங்களுடைய விளம்பரத்தை தான் பாட்டாக பாடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் ரொம்ப பெரிய புகழ் பெறுவீங்க 10ஆம் இடத்தை குரு பகவான். இதுதான் சனி பார்க்கும் பொழுது. இதுதான் 2வது ஜாக்பாட். 3வது ஜாக்பாட் என்ன? 8ஆம் இடத்திலே குரு பகவான் மறைகிறார். ஆமாம், மறைகிறார். இதில் என்ன பெரிய விசேஷம்? அவர் மறைகிறது தான் அஷ்டம குருவாச்சே. அதில் பெரிய விசேஷம்லாம் ஒன்றும் கிடையாது. அஷ்டமத்தில் குரு உச்சம் பெற்ற குரு என்ன பண்ணுறாருன்னா, 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்த்துறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். காசு, பணம், துட்டு, மணி எல்லாருக்கும் அஷ்டம குரு வந்தால் கஷ்டப்படுவாங்க. ஆனால் அஷ்டம குரு வந்தால் நீங்கள் மட்டும்தான் இஷ்டப்பட்ட மாதிரி சம்பாதிச்சிட்டே இருக்க போகிறீங்க. சூப்பராக சம்பாதிக்க போகிறீங்க. காரணம் என்ன? 2ஆம் இடத்துல குரு பகவான் பார்த்துட்டார். அப்போ என்ன ஆகும்னா கோடீஸ்வர யோகம் வந்துடுது. பணம் அப்படி கொட்ட போகுது.
உங்களுடைய வேலையெல்லாம் சிம்பிளாக ஒரு 2 கடப்பாறை, டேக் 2 கடப்பாரைஸ் அண்ட் கோ டு த ரூஃப் உடச்சிட்டு கமான் குரு பகவான் கமான் அப்படின்னா ஒரு 2 கோடி 3 கோடி இப்படி கொட்டுவார். அப்படி பெட்டி எடுத்து மூடிட்டு ஓகே தேங்க்யூ குரு பகவான், அந்த மாதிரி தான். ஸோ குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்த்து பணமாக கொட்ட போகிறார். இதுதான் பெரிய விஷயம். ஸோ இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரே ட்ராப்பு என்ன சொல்லுது, உங்களுடைய டிமெரிட் பாயிண்ட். ராசிநாதன் குரு பகவான் 8ஆம் இடத்திலே மறைந்து விடுகிறார். அதனால் என்ன ஆகும்னா வயிறு சம்மந்தப்பட்ட, கிட்னி சம்மந்தப்பட்ட, பெருங்குடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாமல் எந்த ஃபுட்டை சாப்பிட்டாலும் மாட்டிப்பீங்க. நம்ம சைனீஸ் ஃபுட்டு போயிருந்தோம் சார், அது நல்லா இருந்தது சார். ஜாப்பனீஸ் ஃபுட்டு சாப்பிட்றேன், ஜெர்மன் ஃபுட்டு, அது சைனீஸ்காரங்க சாப்பிடுவாங்க, ஜாப்பனீஸ் ஃபுட்டு ஜப்பான்காரங்க சாப்பிடுவாங்க. அப்போ நம்ம யாரும் இந்தியர்கள், நம்ம குழம்பு சாதம், ரச சாதம், தயிர் சாதம் சாப்பிட்டாலே போதும். தேவையில்லாமல் நீங்கள் வந்து மற்ற ஃபுட்டெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கிற ஒரு லிவரும் இருக்கிற 2 கிட்னியும் வீணாக போயிடும். ஜாக்கிரதையாக இருங்க. இதெல்லாம் யாருக்கு? சைனீஸ் ஃபுட்டு திங்கிறவனுக்கே இந்த கதி. யோசிச்சு பாருங்க. அப்போ தீர்த்த வரையிலாம் என்ன பண்ணுவான், கீழே போட்டு உடைச்சிடணும். அந்த தெய்வமே இனிமே வாழ்க்கையில இன்னைக்கு 2026 என்ன பிறக்கின்ற புத்தாண்டு இந்த மாதிரியான பழக்கங்கள் இல்லாத புத்தாண்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தனுசு ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் மட்டும்தான், வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஜாக்கிரதையாக இருக்கணும். சரக்குக்கு தானோ, டென்ஷனுக்கு நோ, வியாதிக்கு தானோ, இன்னையோட குட்டினோ, கீழே போட்டுருங்க, உடைச்சிருங்க, அவ்வளோதான். தனுசு ராசிக்காரர்கள் வேற எதுவும் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தேவையானதெல்லாம் தன்னால் வந்து சேரும். ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பா சார், நீங்க இப்போ நான் பல விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, ஜாக்பாட்ஸ் அடிக்கும் அப்படின்னு. கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத நம்புவோம். நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லும் போது குருவை பேஸ் பண்ணியே நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த குரு எந்த மாதிரியான வேலைகளை 2026 பண்ண போறார்? குரு பகவான் வந்து அவர் வந்து இந்த வருடம் 3 யோகங்கள்ங்கிற டைட்டில் தான் நம்ம ப்ளே பண்றோம். அதுல முக்கியமான விஷயமே என்னன்னா, குரு வந்து சந்திரனுடைய வீட்டில் உச்சமாகிறார். அது வந்து குரு சந்திர யோகம்னு பேரு. குரு வந்து விருச்சிகத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கிறார். அது வந்து செவ்வாயோட வீடு. இப்போ குரு செவ்வாயை பார்க்கும்போது அது குரு மங்கள யோகம்னு அழைக்கப்படுது. அடுத்து குரு வந்து இந்த எல்லாருக்குமே ஒரு டெரிஃபிக்கா ஒரு டெரர் கார்டுனா யாருன்னா மிஸ்டர் சனி. இந்த ஆள் எங்கே போனாலும் இம்சை தான் அப்படிங்கிற மாதிரி. இந்த சனினால் பாடாப்பட்ட சார், ஒவ்வொரு ராசியார்னு கேட்டு பாருங்க, ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதை வந்து குரு பகவான் பார்த்து காம்பன்சேட் பண்ணி, ஒரு அம்மா வந்து வெளியே ஓடிட்டு இருக்கிற ஒரு குழந்தை எப்படி பார்க்குறேன்னா அப்படின்னா, அந்த குழந்தை வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு எப்படி ஆஃப் ஆகுதோ அந்த மாதிரி குரு பகவான் வந்து சனி எப்படி பார்க்குறாரு, என்னப்பா அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிற. அந்த மாதிரி இந்த 3 யோகம், ஒன்று சந்திரனுடைய வீட்டில் குரு உச்சமாகி குரு சந்திர யோகம், செவ்வாவை பார்த்து குருமங்கள யோகம், அடுத்து சனியை பார்த்து ப்ராப்ளமேட்டிக் சனியை நல்ல சனியாக மாற்றுறார். இது 3 யோகங்கள் தான் பெரிய விஷயம். இதில் இந்த ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு இருக்கிற ஸ்தானம் ராசிக்கு ராசி மாறுபடும். ஸோ அதுக்கேற்றபடி அவங்க உச்சம்னு அவங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பொதுவாகவே அவங்க மனநிலை மாற்றம் ஏற்படும். மனநிலையில் ஒரு தைரியம் வரும், சொத்து வாங்குகின்ற யோகம் வரும், நிறைய வழக்குகள் முடியும். இந்த மாதிரிலாம் குரு தரும் அற்புத பலன்கள். சனி டிஃபால்ட்டாகவே இப்போ வந்து வக்கரமாக இருந்தவர் வக்கர நிவர்த்தி பெற்று இருந்ததால இந்த ராசிக்கு சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பிரதான பாயிண்டாக சனி ஒரு 25% ப்ளே பண்ணுறாருன்னா 75% குரு தான் ப்ளே பண்ணுறார். இந்த வருடத்தினுடைய எண்டில் பிருந்தா டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் வந்து கும்பத்துலேருந்து மகரத்துக்கு போயிடுறார். அதுக்கு மேலே அதை பற்றி பேசினா என்ன, பேசாட்டி என்ன. ஏன்னா டிசம்பர் 6ஆம் தேதிக்கு அப்புறம் எவ்ரி ஒன் ஆர் கோயிங் டு இயர் அண்ட் மூடு. அதனால் வந்து தெர் இஸ் நோ யூஸ் டு ஸ்பீக் அபவுட் ராகு. டிசம்பர் 6க்கு அப்புறம் நம்ம வேலை பார்க்குறதே ரொம்ப கம்மி. அடுத்து 20 நாட்கள் we are waiting for the year end. ஸோ அதனால் அந்த பயிற்சி நமக்கு ஒன்றும் பெருசாக பண்ண போகிறதில்ல. ஜூன் 1ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற இந்த குரு தான் நம்மளுடைய பிரதானம். அப்போ பக்கத்தில் இருக்கிற குரு பகவானுடைய டெம்பிள்ஸ், யாராவது கும்பகோணம் பக்கத்தில் இருந்தால் ஆலங்குடி போயிருங்க, திட்டை போயிடுங்க. அல்லது சென்னை பக்கத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் பாடி திருவலியதாயம்னு பேர், அங்கே இருக்கிற கோயில் பாடி திருவலியதாயம். பாடியில் இருக்கிற சிவன் கோயில் ரொம்ப ஃபேமஸுங்க. அங்கே கோயிலுக்கு போனீங்கன்னா குரு பகவானுடைய இது இருக்கும், அங்கே போய் வணங்குங்க. திருவள்ளூரில் பக்கம் போனீங்கன்னா குரு பகவானுக்குன்னே ஸ்பெசிஃபிக் டெம்பிள்ஸ்லாம் நிறைய இருக்குது. நிறைய தேடுங்க குரு பகவான் டெம்பிள்ஸ். அல்லது குரு பகவான் டெம்பிள்ஸுங்கிறத விட சித்தர் பீடங்கள் நிறையா போனால் கூட ரொம்ப பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும். நம்ம சென்னையில் பாம்பன் சுவாமிகள் சித்தராகட்டும்,
பாண்டிச்சேரி படே சாஹிப் ஆகட்டும், ரொம்ப புகழ்பெற்ற சித்தர்கள்லாம் இருக்காங்க. ரமண மகரிஷி, திருவண்ணாமலை ஃபுல்லாக ஒரே சித்தர் ஏரியா தான். இஃப் யூ வாண்ட் டு சி ஆல் தி சித்தர் இன் த சேம் ரோ யூ கேன் கோ டு திருவண்ணாமலை. அந்த மாதிரி இளம்பிள்ளை பக்கம் சேலம் பக்கத்தில் அங்கேயும் சித்தர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே சென்று பௌர்ணமி தங்கிறது, ராகவேந்திரர் பீடம் போகிறது, குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மகான்களை, சித்தர்களை, ரிஷிகளை வணங்குதல் மிக மிக சிறப்பு. இதுதான் இந்த வருடத்தினுடைய பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்கும். நன்றி, வணக்கம் சார். உங்களை சந்திக்கணும்னா மக்கள் உங்களை எப்படி சார் தொடர்பு கொள்றது? கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளலாம். உலக புகழ் வாய்ந்த நம்மளுடைய விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.